ஜெய் ஸ்ரீ சாய்ராம் கி ஜெய். ஸ்ரீ கோடி பாபா தர்ம சேவா அறக்கட்டளை சார்பாக 1,00,00,000 பாபாக்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் ஸ்ரீ கோடி பஞ்சபூத சிவ சாய்பாபா ஆலயத்தை ராஜயோகி குருபோகர் சாய் சித்தர் 40 வருட தவ அனுபூதி நிலை கண்ட ஸ்ரீ ஸ்ரீ குருச்சந்திர சுவாமிகளால் கட்டப்படும் இந்த மாபெரும் ஆலயம் இப்பொழுது பூமி பூஜையில் ஆரம்பிக்கின்றது. இந்த பூமி பூஜையை விசூரில், அதாவது மானாமதி கூட்டுரோட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விசூர் என்கிற இடத்துல இந்த பூமி பூஜை நடத்தப்படுகிறது. இந்த பூமி பூஜையை காணலாம். அனைவரும் வாருங்கள். கோடி பாபா ஆலயத்தின் பூமி பூஜை தொடங்குகிறது. இந்த பூமி பூஜையை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொடுப்பதற்காக மிக சிறந்த சித்தர்களும் இந்த கோவிலின் பக்தர்களும் வந்து குவிந்திருக்கின்றார்கள். அவர்களில் தந்தகுரு அம்மா அவர்களும் மர்மயோகி மன்சித்தர் அவர்களும் இந்த இடத்தை தானமாக கொடுக்கும் இந்த இடத்தின் உரிமையாளர் ராமநாதன் அவர்களும் அமுதா அம்மா அவர்களும் பிரேமா அம்மா அவர்களும் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். இதோ அமுதா அம்மாவின் ஆசியுடன் பிரேமா அம்மா அவர்கள் தன் கரங்களில் கொண்டு வரும் இந்த பொருள் என்னவென்று பார்த்தீர்களானால் இதன் பெயர் கல்பாதம் என்று சொல்லப்படுகிறது. இது கல்பாதம் என்றால் என்னவென்றால், ஷீரடி சாய்பாபா அவர்கள் முக்தி அடைவதற்கு முன்னால் அவர் பாதம் பட்ட கல் இது. அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பாதம் பட்ட கல் அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது. அதுதான் இந்த கல்பாதம். பாபாவின் பாதம் பட்ட இந்த கல் தான் முதலாக கோடி பாபா ஆலயத்திற்குள் வருகிறது. அதை கொண்டு வருபவர் பிரேமா அம்மா அவர்கள். அதற்கு ஆசீர்வாதம் கொடுத்து உடனே வருபவர்கள் அமுதா அம்மா அவர்கள். இவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த கல்பாதம் கோடி பாபா ஆலயத்திற்குள் நுழைகிறது. இந்த கோடி பாபா ஆலயத்துக்குள் இது நுழைகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த கோவிலை கட்டுவதற்கு உண்டான கற்களை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு நடத்தப்படுகிறது. அந்த கற்களை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யும். அதற்கு முன்னால் ஒரு 9 கற்கள் சுவாமிகளாக உருவாக்கப்பட்டு அவருக்கு பூஜை செய்து அந்த பூஜை உருவான இந்த கற்களை தான் முதல் அடிக்கல் நாட்டுவது போன்ற கற்களாக உருவாக்கப்படுகிறது. இதோ வைக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு கல்லும் 9 கற்கள் இங்கே வைக்கப்படுகிறது. இதுக்கு பூஜை செய்வதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒவ்வொருத்தராக வச்சுட்டாங்க. 3, 6, 7, 2 பேர் வராங்க. 8, 9 பேர், 9 கற்கள் மிக அற்புதமான முறையிலே சாமிகளாக மாற்றி அந்த பூஜை செய்வதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 9 கற்களும் மிக சிறப்பான முறையிலே உருவாக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறது. இந்த கோயில் எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்சிபுரம் வந்தவாசி போகிற நெடுஞ்சாலையில் மானாமதி கூற்றோர் அப்படின்னு ஒரு இடம் வருது. அந்த மானாமதி கூற்றோர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த விசூருங்கிற இடம் வந்து இந்த இடத்துல தான் இந்த கோடி பாபா ஆலயம் கட்டப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமி பூஜையில் கலந்துக்கிட்டு தான் இவங்க எல்லாம் இந்த பூஜையை சிறப்பித்து கொண்டிருக்காங்க. அப்படி சிறப்பித்து கொண்டிருப்பவர்கள், மீண்டும் சொல்கிறேன், தந்தகுரு அம்மா, மர்மயோகி மன்சித்தர், இந்த இடத்தின் உரிமையாளர் ராமநாதன், அமுதா அம்மா, பிரேமா அம்மா என்ற அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ குருச்சந்திர சுவாமிகளை சிறப்பிக்கிறார்கள். இந்த பூஜையையும் சிறப்பிக்கிறார்கள். இந்த பூஜை இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம், இங்கே 1,00,00,000 பாபாக்கள் சங்கமிக்கப் போகிறார்கள். இப்போ பூஜை நடக்கிற இடத்துலேருந்து அப்படியே சுற்று வட்டாரம் 150 ஏக்கருக்கு இந்த கோயில் நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த கோயிலோட வடிவமைப்பு மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டது. பின்னால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போர்டுங்களாம், அதில் அந்த கோயிலோட வடிவமைப்புகள்லாம் போட்டிருக்கோம். முதல்ல ஒரு பெரிய ராஜகோபுரம் கட்டுறாங்க. அந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளே போனது பஞ்சபூத சாய்பாபாக்கள் இருப்பார்கள். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற 5 பஞ்சபூத சாய்பாபாக்களும் இதன் உள்ளே இருப்பார்கள். ஒவ்வொரு சாய்பாபாவுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை சுற்றி வட்ட வடிவமாக பீடங்கள் அமைக்கப்படும். அந்த பீடங்களில் ஒவ்வொரு கோயிலிலும் 20 லட்சம் பாபாக்கள் நிர்மாணிக்கப்படுகிறார்கள். அப்போது 5 பஞ்சபூத பாபாக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் சிலைகள் என்றால் இது 1,00,00,000 சிலை அமைந்து விடுகிறது. இந்த 1,00,00,000 சிலையையும் இங்கே வைத்து இந்த கோயிலை உருவாக்குகிறார்கள். இந்த நிலப்பரப்பின் அளவு 150 ஏக்கராக இருக்கிறது. இந்த கோயில் இப்பொழுது உருவாக்கப்படும் இந்த கோயில் வந்து சாதாரணமான கோயில் அல்ல. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு சிறந்த கோயிலாக அமையப் போகிறது. அதுவும் இந்த கோயில் வந்து உலகம் இருக்கும் வரை இந்த கோயிலும் இருக்கும். இந்த கோயில் இருக்கும் வரை இந்த கோயிலினுடைய பக்தர்களின் பெயரும் நிலைத்திருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா?
ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூரில் கோயில் கட்டினார் இல்லையா, அந்த கோயிலில் அங்கே வேலை செஞ்சவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாராம். அந்த மாதிரி இந்த கோயில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 1 கோடி பாபா சிலைகளை ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து ஒவ்வொரு சிலையை வைப்பாங்க. அப்படி ஒரு சிலையை வைக்கக்கூடியவருடைய பெயரும் அவர் குடும்பத்தாரின் பெயரும் இங்கே பதியப்படுகிறது. அப்போ 1 கோடி பக்தர்களின் பெயரும் அவருடைய குடும்பத்தாரின் பெயரும் இங்கு பதியப்படுகிறது. இந்த கோவில் இருக்கும் வரை அந்த குடும்பத்தாரின் பெயர் இங்கு ஒலித்து கொண்டே இருக்கும். அனைவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு போய் சேரும். ஆகவே இந்த கோவிலை தனி ஒரு மனிதனாக உருவாக்க முடியாது என்பதனால்தான் பாபாவின் அருளால் 1 கோடி பக்தர்கள் இதனுள்ளே நுழைய இருக்கிறார்கள். அந்த பக்தர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஆகவே நீங்களும் ஒரு சிலையை கொண்டு வந்து அங்கே வைத்து உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, குருபோகர் சாய் சித்தர் ஸ்ரீ ஸ்ரீ குருச்சந்திர சுவாமிகள் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் இது உருவாகி இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பக்தி, சாய்பாபாவின் மேல் அவர் வைத்திருக்கும் அந்த பற்றுதல் அனைத்துமாக சேர்ந்துதான் இந்த கோயிலின் உருவாக்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த கோயிலை உருவாக்குவதற்கு எத்தனை போராட்டங்களை அவர் சந்தித்திருப்பார், இனிவரும் காலங்களிலும் என்னென்ன போராட்டங்கள் அவருக்கு காத்து கிடக்கின்றன என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஏனென்றால் ஒரு சிறிய கோயில் கட்டுவதற்கே எத்தனையோ போராட்டங்கள். இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை விதமான போராட்டங்கள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் சித்தர் அவர்கள் சந்திக்கப் போகிறார். இந்த கோயிலை உருவாக்கப் போகிறார். மக்களுக்காக இதை அர்ப்பணிக்கவும் போகிறார். இந்த கோவிலினால் சாய்பாபாவின் மூலமாக அனைத்து அருளையும் மக்கள் பெறப்போகிறார்கள். அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அதே போல இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்ததை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த கோயில் அனைத்து பக்தர்களுக்காகவும் உருவாக்கப்படும் கோயில். ஆகையினால் அனைத்து பக்தர்களும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் வந்திருந்து இந்த கோயிலை ஆசீர்வாதம் பெறும்படி கேட்டு அனைவரும் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.